ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று இங்கு சுகப்பிரசவம் நடைபெற அந்த கர்ப்பரக்ஷாம்பிகையின் ஸ்லோகத்தை பார்க்கலாம். வாங்கோ. திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை மனதார தியானித்து கர்ப்பிணி பெண்கள் அனுதினமும் வழிபட்டு இந்த ஸ்லோகம் சொல்லி வந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவம் நிகழ அருள்பாளிப்பாள் அந்த அம்பிகை. இதுதான் அந்த ஸ்லோகம். ஹிமவத் உத்தரே பார்ஷ்வே சுரசா நாம யக்ஷினி தஸ்யா ஸ்மரண மாத்திரேன விஷல்யா கர்ப்பிணி பவேத். இதுதான் அந்த ஸ்லோகம். பார்க்கலாம். ஹிமவத் உத்தரே பார்ஷ்வே சுரசா நாம யக்ஷினி தஸ்யா ஸ்மரண மாத்திரேன விஷல்யா கர்ப்பிணி பவேத். ஹிமவத் உத்தரே பார்ஷ்வே சுரசா நாம யக்ஷினி தஸ்யா ஸ்மரண மாத்திரேன விஷல்யா கர்ப்பிணி பவேத். ஹிமவத் உத்தரே பார்ஷ்வே சுரசா நாம யக்ஷினி தஸ்யா ஸ்மரண மாத்திரேன விஷல்யா கர்ப்பிணி பவேத். சுகப்பிரசவம் உண்டாக மாத்ரு பூத்தேஸ்வர ஸ்துதியை பார்க்கலாம். மாத்ரு பூத்தேஸ்வரோ தேவோ பக்தானாம் இஷ்டதாயக சுகந்த குந்தளா நாத சுக பிரசவ மிருச்சந்துஹு. இதுதான் அந்த ஸ்லோகம். மாத்ருபூதேஸ்வரோ தேவோ பக்தானாம் இஷ்டதாயக சுகந்த குந்தளாநாத சுகப்பிரசவ மிருச்சந்துஹு. மாத்ருபூதேஸ்வரோ தேவோ பக்தானாம் இஷ்டதாயக சுகந்த குந்தளாநாத சுகப்பிரசவ மிருச்சந்துஹு. மாத்ருபூதேஸ்வரோ தேவோ பக்தானாம் இஷ்டதாயக சுகந்த குந்தளாநாத சுகப்பிரசவ மிருச்சந்துஹு. நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு சொல்லி வந்த ஸ்லோகம். ஹே சங்கர ஸ்மரஹர பிரமதாதிநாத மன்னாத சாம்ப சசிச்சூட ஹர திரிசூலின் ஷம்போ சுகப்பிரசவக்ருத் பவமே தயாளோ ஸ்ரீ மாத்ருபூத சிவ பாலயமாம் நமஸ்தே. இதுதான் அந்த ஸ்லோகம். ஹே சங்கர ஸ்மரஹர பிரமதாதிநாத மன்னாத சாம்ப சசிச்சூட ஹர திரிசூலின் ஷம்போ சுகப்பிரசவக்ருத் பவமே தயாளோ ஸ்ரீ மாத்ருபூத சிவபாலய மாம் நமஸ்தே. ஹே சங்கர ஸ்மரஹர பிரமதாதிநாத மன்னாத சாம்ப சசிச்சூட ஹர திரிசூலின் ஷம்போ சுகப்பிரசவக்ருத் பவமே தயாளோ ஸ்ரீ மாத்ருபூத சிவபாலய மாம் நமஸ்தே. ஹே சங்கர ஸ்மரஹர பிரமதாதிநாத மன்னாத சாம்ப சசிச்சூட ஹர திரிசூலின் ஷம்போ சுகப்பிரசவக்ருத் பவமே தயாளோ ஷம்போ சுகப்பிரசவக்ருத் பவமே தயாளோ ஸ்ரீ மாத்ருபூத சிவபாலய மாம் நமஸ்தே. இதுதான் அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை கர்ப்பிணி பெண்கள் தினமும் 3 முறை சொல்லி நமஸ்காரம் செய்து வந்தால் ஸ்ரீ மட்டுவார் குழலம்மை உடனுரை ஸ்ரீ தாயுமானவர் கிருபையால் சுகப்பிரசவம் ஆகி பரம க்ஷேமங்கள் ஏற்படும். நமது முன்னோர்கள் தொன்று தொட்டு சொல்லி வந்த சம்பிரதாயமான ஸ்லோகம் இது. அனைவருக்கும் நமஸ்காரம்.